ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராயன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம். ஸோ அவரே எழுதி இயக்கி நடிக்கவும் செஞ்சுருக்கிறாரு. காத்தவராயன் என்கின்ற ராயன் கேரக்டரில் அவருக்கு தம்பியாக வந்து சந்தீப் கிஷன் அண்டு காளிதாஸ், தங்கச்சியாக துஷாரா விஜயன் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரஹ்மான். ஸோ படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வந்து கண்டிப்பாக சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய ஒன்லைன், அப்பா அம்மா வந்து என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியாமல் இருக்கக்கூடிய 3 அண்ணன் தம்பிகள், கூடவே பார்த்தீங்கன்னா கை குழந்தையாக இருக்கக்கூடிய தங்கச்சி, இவங்க எல்லாரையும் அப்படியே கரை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் வந்து ஏற்றி கூட்டிகிட்டு வர்றாரு சின்ன வயசு தனுஷ். வந்து சேர்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா சென்னை. ஸோ சென்னையில் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு செல்வராகவன் அவர்கள். ஸோ செல்வராகவன் அவர்கள் ஆதரவு கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா 4 பேர் நல்ல பெரியவங்களாக வளர்ந்துடுறாங்க. பெருசியவங்களாக வளர்ந்ததுக்கு அப்புறமா ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்துகிறாரு நம்ம ராயன், அதாவது காத்தவராயன். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரைசேஷன், ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துருதுருப்பாக எப்போ பாரு சண்டை வலிச்சிட்டே இருப்பார், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவம் வரும், ஆனால் அந்த கோவத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாப்புல. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற அவங்க லைஃப்பில் டானாக இருக்கக்கூடிய நம்ம சரவணன் அண்ட் எஸ்ஜே சூர்யா, கூட பார்த்தீங்கன்னா போலீஸ்காராக இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ், இவங்க எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறமா இவங்க லைஃப் எப்படி மாறுது, என்னவா நடக்குது அப்படின்றது தான் மீதி கதை. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பாய் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் அவருடைய பின்னணி இசை. பாடல்களுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெறும் ஆடியோவாக கேட்குறப்ப கொஞ்சம் என்னப்பா ரொம்ப தொங்கலாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷுவலோடு பார்க்குறப்ப அது ஒரு வேற ஒரு இம்பேக்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா அந்த அடங்காத அசுரன்னா அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரொம்ப வைரலாக வைபாக ஆரம்பிச்சது அப்படின்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த ட்ரெயிலரில் வந்து கடைசி வந்து அந்த 3 பசங்கள் அப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு நடந்து போகிற அந்த இதில் வந்து அந்த உசுரே நீ தானே, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ராயனுடைய அந்த எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது படத்துடைய ப்ரீ புக்கிங் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயந்தான் ஒரு ஆரம்பமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் முழுக்கவே ஓகேங்களா. பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மிரட்டி விட்டுருக்காப்புல. அதுவும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த பிஜிஎம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அந்த ஏ கிளாஸ் அப்படியும் இல்லாமல் ரொம்ப தரலோக்கல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக ஒன்று கொடுத்துருக்காப்புல. வேறு லெவலில் இருக்குது. அந்த இன்டர்வல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவருடைய பங்களிப்பு படம் முழுக்கவே ஒரு பங்களிப்பு பயங்கரமாக இருக்குது. பட் இந்த 2 சீக்வன்ஸில் அவருடைய பங்களிப்பு அப்படின்றது உச்சம், எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களை வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக படத்துடைய கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அதேமாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உண்மையிலேயே அந்த ஏரியாவை அப்படியே அழகாக செட் போட்டிருக்கிற விஷயம் வந்து சூப்பராக இருக்குது. ரியாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு எங்கே வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஓவர் கலரிங் பயங்கரமாக வந்து அந்த ரெட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது எதுவும் அவங்க வந்து அந்த ஒரு டோனில் தான் இருக்கணும்னு நினச்சிட்டு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரெக்டர் ஆக்டர் தனுஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ராயன் அப்படின்ற கேரக்டர் வந்து தூக்கி சுமக்கிறார், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இறுக்கமாக, ஒரு சில இடங்களில் தங்கச்சியை பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் இலக்கமாக, அதே மாதிரி ஆக்ஷன் காட்சிகள் அப்படின்னு வந்துருச்சுன்னா ருத்ரதாண்டவம் தான் ஆடுறாப்புல. அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம்மோட நம்ம தனுஷ் அவர்கள் என்ட்ரி ஒன்று இருக்கும். செம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு மக்களே, அதை நம்ம குறை சொல்கிறதுக்கே இல்லை. அப்புறமா டேரக்டர் தனுஷ், எஸ் உண்மையிலேயே சில ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்கள் அவர் காட்டிருக்கிற விதமாக இருக்கட்டும், ரொம்ப டீட்டெயிலிங்காக நான் வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லாமல் இது எதனால் நடந்துச்சு, இது எதுக்கு நடந்திருக்கு அப்படின்றத வந்து அழகாக அந்த சீக்வன்சஸ் மூலமாகவே கன்வின்சிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே டைமில் என்னடா இது கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸும் இருக்குது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு வரும். எந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு வந்து இது ஒரு மாதிரி வழக்கமான தமிழ் சினிமா மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான தாட்டும் கண்டிப்பாக
வரத்தான் செய்யுது. அதுமாதிரி சண்டை காட்சிகள், சண்டை பயிற்சியாளர் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சூப்பரான ஒர்க்கு, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அப்படியே பறந்து அடிக்காமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நின்று பஞ்ச் அடித்தா எப்படி இருக்கும் அப்படியே ஒரு இது இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் உண்மையிலேயே தாறுமாறு தக்காளி சோறுங்க, அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. டைரக்டராக தனுஷ் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி இதில் இருக்குது, அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. அவர் சூப்பராக எடுத்துக்கிட்ட விஷயத்த அழகாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி புதுப்பேட்டை ரிலீஸ் டைமில் வந்து அப்போ ஒரு 20-22 வருஷம் இருக்குமா தெரில, எனக்கு கரெக்டான அந்த இயர் தெரியல. எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இதில் வந்து தனுஷை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து நல்லா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் லேட்டராக எல்லாருமே வந்து ஆகா ஓகன் ஸ்லாகிச்சோம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். பட் என்னென்னா அந்த டைமில் வந்து அவருடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கும் இந்த மாதிரி கொக்கி குமாராக நடிக்கிறதுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நிறைய பேர் அந்த டைம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான ஒல்லியறக்கூடிய ரவுடிஸும் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இதில் அப்படிலாம் எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது வந்து அப்படி இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்படி நடந்து வர்றப்பே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிங்கம், ஒரு கெத்து தாண்டா அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் அவர்களுடைய நடையே இருந்தது. அப்புறமா படத்தில் ரொம்ப நோட்டபிள் சந்தீப் கிஷன் சூப்பராக பண்ணியிருந்தார், அவருடைய கேரக்டர் அழகாக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி துஷாரா விஜயன் அவங்களும் அவங்களுடைய கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அடப்பாங்கயா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறமா எஸ்ஜே சூர்யா சார் வழக்கமாகவே அந்த மனுஷன் தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்துட்டாலே போதும் பயங்கர அப்ளாஸ் தான். இன்றைக்கும் அப்படி தான் இருந்தது அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது. படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மி அப்படின்னா கூட செகண்ட் ஹாஃபில் வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் படம் முழுக்கவே இருக்குது. அதில் நிறைய இடங்களில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிளாப்ஸ் வாங்குச்சு தேட்டரில். நமக்குமே வந்து ஆட சூப்பரில், ஓ இந்த சீக்வன்ஸை இப்படியும் உள்ளே வாங்கி கன்சீவ் பண்ணி அதை வந்து கன்வின்சிங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சார் வேறு லெவல் சார், தலைவரை கலக்கிறீங்க தலைவரை, எப்படி என்ன மாதிரியான ரோல் அப்படின்னு சொன்னால் கூட அந்த ரோலுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அதுக்கு மேலே ஒரு 10% வச்சே நான் ஒன்று பண்ணுறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாப்புல. உண்மையிலே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது எஸ்ஜே சூர்யா அவருடைய பெர்ஃபார்மன்ஸும். அப்புறமா பிரகாஷ்ராஜ் சார் அவருடைய கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட குலநெறி கேரக்டர் அவர் தான். நல்லா மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்து அந்த மாதிரி இருந்தது. பட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டர், ஆனால் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆகா ஓகா அப்படி இப்படி இது வந்து அந்த 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அப்படி ஒரு கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படிலாம் இல்லை. நார்மலாக ஒரு கேங்ஸ்டர் கதை தான். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தருடைய அந்த கேரக்டரைசேஷன், அந்த கேரக்டர் எலிவேஷன் அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வழக்கமான தமிழ் சினிமாவாக மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம், அதான் அந்த கிளீஷேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அட போப்பா அப்படின்ற மாதிரி சில காட்சி அமைப்புகள் இருந்தது. ஸோ அதை மட்டும் தவிர்த்திருந்தால் உண்மையிலேயே ராயன் மகாராஜனாக தான் இருந்திருப்பாப்புல. இப்போவும் குறைச்சல் கிடையாது, என்ன ஒரு ராஜாதி ராஜனாக இருக்காப்புல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 5க்கு 3.25 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.